அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம பாய் வீடுகளில் ரொம்பவே ஃபேமஸான சுத்ரியா ரெசிபியை பார்ப்போம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக முதல்ல ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிடுவோம். ஈக்குவல் ரேஷியோவில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது அரிசி மாவு எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். ரைஸில் பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா, அது பேக்கெட்டில் கிடைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் திரிச்ச மாவாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க இருக்கிற தண்ணியை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீன்வேல் கொஞ்சம் ஆயிலையும் ஆட் பண்ணி கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் மாவும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேன் கடியில் ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். கை பொறுக்கிற சூடுக்கு மாவு வந்த பின்னாடி கலந்து விட்டுட்டு இது ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இப்படி நீட் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சி வந்த பிறகு குட்டி குட்டியாக இப்படி எடுத்து நல்லா சுருட்டி இந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் அவுட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டனை மேரினேட் பண்ண போகிறோம். நெஞ்செலும்பு கறியாக இருந்தால் இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நெஞ்செலும்பு கறி ஒரு 1/2 to 600 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தடவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரை வச்சு ஆயில் போட்டு ஆனியன் க்ரீன் சில்லியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகி ஆனியன் ட்ரான்ஸ்லூசன் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ஒன் பை ஒன்னாக. சீரகப்பொடி, சோம்பு பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு சாட்டே பண்ணது பின்னாடி சாட்டே பண்ண பின்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுவோம். இப்போது வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் அண்ட் ஆல் த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டி வர்ற அந்த சமயத்தில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை அது கூட ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தயிரையும் ஆட் பண்ணிடுங்க. தயிர் ஆட் பண்ண ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் இந்த சுத்ரியாவுக்கு ஒரு தனி டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து பிரட்டி விட்ட பிறகு ஒரு 2 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு நல்லா கொதிச்ச பின்னாடி குக்கர் விசில் போட்டு மூடி ஒரு 5 விசிலுக்கு வச்சு எடுத்துருங்க. வெந்து ரெடியாக இருக்கிற இந்த மட்டன் கிரேவியை ஒரு பெரிய கடாய்க்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த குக்கரில் இருந்த பேலன்ஸ் கிரேவி கூட இன்னும் ஒரு 3 கிளாஸ் தண்ணியை நல்லா விட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு சேர கொதித்து வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. அந்த தண்ணியும் இதுவும் நல்லா கொதித்து வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரைஸ் ஃப்ளார் கொழுக்கட்டை இந்த சுத்திரியா ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே ஒவ்வொரு பிளேட்டாக சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேட்டை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் வெந்த பின்னாடி கரண்ட் எதுவும் போட்டுறாமல் அது ஒவ்வொரு பிளேட்டாக சேர்த்து கடைசியில் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டிய. மவுத் வாட்டரிங் சுத்ரியா இஸ் ரெடி டு சர்வ்.